இந்த பக்கம் ஸ்கூலில் டீச்சர் மார்க் ஷீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயும் போல் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் டாப்பராக இருந்திருப்பா. அதனால் அவளை புகழ்ந்து பேசியிருப்பாரு. இந்த 4 பசங்களுமே ஃபெயில் ஆயிருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்லையும் நீங்கள் ஃபெயில் தாண்டா ஆவீங்கன்னு சொல்லி இவங்களை பயங்கரமாக திட்டா இந்த சோனியாவுக்கு சமக்கவும் வருது. அதனால அந்த டாப்பர் பொண்ணை போட்டு கன்னத்துலேயே அறையிறா. இதை தட்டி கேட்க ஹீரோ போக ஹீரோவை அந்த 2 பசங்களும் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஷூவை கிஸ் பண்ண சொல்லி ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. டீச்சர் வேற ரொம்ப பயங்கரமாக திட்டிட்டு போயிருப்பாரு. அதனால அடுத்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மார்க் ஷீட்டே திருடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை ஒருத்தனை அந்த ஸ்கூலுக்குள்ள அனுப்ப அந்த நேரத்தில் ஸ்கூல் வாட்ச்மேன் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பயந்து போய் பயாலஜி லேப்குள்ள ஒளிறான். அங்கிருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு வாட்ச்மேன் வந்து பார்க்கும்போது இவன் டேபிள் அடியில் ஒளிஞ்சிருந்திருப்பான். ரூம்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இவன் உடனே அவங்க கேங்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உள்ள லாக் ஆயிட்டேன், பேப்பர்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்ல சோனியா உடனே ஐடியா கொடுக்குறா. அதுபடியே இவன் எஸ்கேப் ஆகி லாக்கர் ரூமுக்கு போயிடுறான். அங்கிருந்து கொஸ்டின் பேப்பரை போட்டோ எடுத்து இந்த பசங்களுக்கு அனுப்பிடுறான். இந்த பசங்க அந்த டாப்பர் பண்ண இவங்க கார்டு கீழே அடைச்சு வச்சிருக்காங்க. அவகிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சரும் எழுதி வாங்கிக்கிறாங்க. இவன் லாக்கர் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது வாட்ச்மேன் கரெக்டா வந்துட்டதுனால இவன் பயந்து போய் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளிலான்னு போறான். இவன் டோர் க்ளோஸ் பண்ண உடனே ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. இவன் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செத்து போன பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஃபுல்லா ரத்தத்தோட நிக்கிறா. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இவன் கிட்ட எழுந்து வரும்போது மாஸ்க் போட்டு பேயும் அந்த இடத்துல வருது. இவனை துரத்தவும் ஆரம்பிக்குது. ரெஸ்ட் ரூம்ல இருக்க டேப்ஸ்ல எல்லாமே பிளட் வந்துட்டு இருக்கு. இவனால அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. இப்போ ஒரு உருவம் வந்து அவனை இழுத்துட்டு போயிடுது. இவனுமே இறந்து போய் அந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. அடுத்த நாள் எக்ஸாம்ல இந்த பசங்க காப்பி அடிக்கிறத ஹீரோ நோட் பண்றான். இருந்தாலும் அதை கண்டுக்காம அவன் எக்ஸாம் எழுதும்போது சடனா அவனோட பென்சில் அவனோட கை கட்டுப்பாட்டையும் மீறி கிறுக்க ஆரம்பிக்குது. எக்ஸாம் ஷீட் ஃபுல்லா கிறுக்கவும் அந்த பென்சிலை பிடிக்க ட்ரை பண்ணா அது மாஸ்க் போட்டு பேய் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. சடனா கையில இருந்து ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஹீரோ நோக்கி அது குத்த வர ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிக்கிறான். ஆனா இங்க நடந்தது எதுவுமே அந்த கிளாஸ்ல இருக்க யாரு கண்ணுக்குமே தெரியல. ஹீரோ தனக்கு என்ன நடந்ததுன்றதை ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அந்த மாஸ்க் போட்ட பேயோட டயக்ராமையும் காட்டுறான். இதனால கோவப்படுற ஹீரோயின் அதை கிழிச்சு போடுறா. இருந்த 7 பேர்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால நம்ம 3 பேரும் கவனமா இருக்கணும்னு சொல்லி சோனியா எச்சரிக்கை பண்றா. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் இதெல்லாம் பேய் பண்ற மாதிரி தெரியல, யாரோ ஒரு ஆள் பண்றாங்கன்றது தோணுது.